அக்கிரமங்கள் விருகட்டும், அநியாயங்கள் தழைக்கட்டும், கொலைகள் கொழிக்கட்டும், கொள்ளைகள் செழிக்கட்டும், கலெக்ஷன் குவியட்டும், கல்லா கட்டட்டும், நல்லானான் இருந்தா அள்ளித்தன் திருவின் பரம்பொருளே முருகா. அள்ளி தரதெல்லாம் இருக்கட்டும். எங்க அப்பா வீட்டு பக்கம் 5 கிரவுண்ட் இடம் வருதுன்னு சொன்னேனே, அது எப்ப வாங்குறதா? வாங்கணும்னு வாங்கித்தான் என் மொத்தத்தில் முடிப்புறா முழுசா வாங்கிட்டியடி. இன்னும் என்னத்தை வாங்குறது? வாங்குவோம். ஏங்க என்னங்க அந்த இறுதிய ராசு அவர் பொண்டாட்டி பேர்ல 20 கிரவுண்ட் இடம் வாங்குறாரா? அவரு வெறும் போலீஸ், நீங்க ஏட்டு. அவரு 1 ஓடு வாங்கினவரே ஊரடிச்சு உலையில ஓடுறப்ப 3 ஓடு வாங்கின நீங்க முட்டு சந்தில கூட இடம் இல்லைன்னா எப்படிங்க வாங்கணுங்க? நீ பக்கத்துல வந்து நின்னாலே நான் பள்ளத்துல விழுந்துடுறேன். வாங்குவேண்டி. உனக்கு வியாபாரம் ஆச்சோ ஆவலியோ அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. கார்பரேஷன் இடத்துல கடை போட தெரியுதுல்ல, கவர்மெண்ட் எம்ப்ளாய் காசு கொடுக்கணும் தெரியாது. குழந்தைக்கு பால் வாங்க வச்சிருந்த காசை பிடிங்கிட்டு போறியே. சேவிங் பண்ணி பண்ணாம போப்போம். காசு இல்லை சார், அவர்கிட்ட கொடுத்து போ. ஏய் உனக்கு என்னப்பா? அவனை வரங்கல சார், பேப்பர்லாம் வச்சிருக்கேன் சார். எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, அது எங்களுக்கு தெரியும். சாவி வேணும்னா 500 கொடுத்து போகிறேன் சார். 400 தான் சார் இருக்குது. என்னடா உங்கள் அப்பா வட்டி கொடுத்த மாதிரி வசூல் பண்ணுறான்? 100 கம்மியாக இருக்கான், பரவாயில்ல சாவி எடுத்து கொடு. சார் இந்தாங்க சாவி. ஏல இல்லை என்ன பண்ணிட்டு இருக்க? உன் லீலைகளை பூரா படம் எடுத்துட்டு இருக்கேன். எடுத்து நான் சொன்னேன் நீ செஞ்சனா அம்மா கிட்ட போய் அப்பா அவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு போட்டு காமிப்பேன். அப்படி இல்லைன்னா அதிகாரிகிட்ட போட்டு காமிப்பேன். கோபாலு சார் பார்த்தீரா, அன்னைக்கு என் பொண்டாடிட்டு சொன்னேன், புள்ளைய பத்து கொடுத்தா தொல்லையை பத்து கொடுத்துருக்கான். நம்மளை பிடிச்சி கொடுக்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். விடுங்க சார், எல்லா பிள்ளைகளும் அப்படித்தான். வசூலா பாருங்க சார். ஏல உனக்கு இப்போ என்ன வேணும்? காசு வேணும். 10 பைசா தர முடியாது. முதல்ல இடத்த காலி பண்ணு. பெத்த பிள்ளைகிட்ட போய் சொல்லாதியா. இன்னைக்கு எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு எனக்கு தெரியும். ஏன் பங்க கொடுத்துரு. பங்கா? இது என்ன உங்க பாட்டன் சொத்தா? 1 மணி நேரம் வந்து நின்று பாருல, அடியில இருந்து முடி வரைக்கும் எரியும். ஒண்ணுக்கு இருக்கும்போது முக்கணும், அப்ப தெரியும் அந்த வலி. எதை பார்க்க என்னல பார்க்க? அவங்களுக்கு எங்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அவங்க வண்டி நின்னதுக்கு அப்புறம் வாங்குவாங்க, நாங்க வண்டியை நிறுத்தி வாங்குவோம். ஒரு வித்தியாசம் இருக்கே. என்ன? அவங்க யூனிஃபார்ம் போடாம பிச்சை எடுக்கிறாங்க, யூனிஃபார்ம் போட்டு பிச்சை எடுக்கிறேன். தப்புதாம்ல, உன்னை பிள்ளைய பத்தது தப்புதாம்ல. அது 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கணும். நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், 21 வயசு, அதுதான் காசு கேட்கறேன். இல்ல பிறந்த நாள் கொண்டாடுறவன் சொந்தமா சம்பாதிச்சு கொண்டாடணும்ல, அதை விட்டுட்டு அப்பன்ட்ட காசு வாங்கியால கொண்டாடுவவன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்க, இந்த யூனிஃபார்ம் நான் போட்டிருக்க வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. அதை மட்டும் நான் கலட்டிட்டேன்னு வையேன், ஒரு நாய் கூட உன்னைய காலை கிளப்பி மோளாது, பாத்துக்க. அப்பா நான் காலேஜ் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வாமா, பார்த்து போ. பெத்த அப்ப மிஞ்சோ கூட பார்க்காத ஒரு பொம்பளை பிள்ளையை பற்றி வச்சிருக்கையா, ரொம்ப சந்தோஷம். என்ன உண்டு செய்யுளி உண்டு சேதாரம் இல்லை. ஏனுங்க என்னம்மா? என்னடி கூப்பிட்டியா? மாப்பிள்ள ஐடியில் வேலை பார்க்குறாரு, அவருக்கு 5 பவுன் தான், என் தங்கச்சிக்கு 50 பவுன் ரெடி பண்ணிடுங்க. ஏண்டி அழகா இருக்கிறதுக்காக உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணேன், அதுக்காக உன் 5 தங்கச்சி நான் தான் கிடையாது தெரியுமா? உன் அப்போ ஒருத்தர் இருக்கான, அவன் எதுக்கு இன்சியலுக்கா கோவச்சோ? ஏன் கடன் உன் பணி செய்து கிடக்குறது தானே. ஆமாம் சாவி எங்க? வெச்ச இடத்துல தான் இருக்கும். குடிக்கவே கூடாதா, தலையெல்லாம் வலிக்குது. ராவா குடிச்சா வலிக்க தான் செய்யும், இனிமே மிக்ஸ் பண்ணி குடிப்போம். யோ மீச, என்னையா சாவியை காணா? என்னையா வண்டியை காண சாவியை தேடிக்கிட்டு தர்றா? என்னது வண்டியை காணுமா? ஆமையா. பையில பாரியா. எங்க மீச உன் பைய காட்டும். யோ ஓம் பையில பாரியா. இருதயா உன் பையிலையா பாரு. ஏன் போயிலையா? இது என்ன ரசீது வருது? என்னையா யாரு ஸ்டேஷன் போலையா? வண்டியே காணும்யா. வண்டியை காணமா? என்னாச்சு? என் மோவன் பிறந்த நாள ஏட்டைய மோவன் கொண்டாடி இருக்கான். நல்லதானையா, என் வண்டி அட வச்சு கொண்டாடி இருக்கானுவேன். இதுக்குத்தான் பொம்பளை பிள்ளைய பக்கணுங்கிறது. செய்குடி உண்டு சேதாரம் இல்லை. இன்னைக்கு யாருக்குடா பிறந்த நாள்? எந்த கடையில் அடமானம் வச்சிருக்காங்க காட்டு. இதை வச்சு ஒரு பையன் எங்கள் அப்பா செத்து போயிட்டான்னு சொல்லி பணம் வாங்கிட்டு போச்சு. அவங்க அப்பன் சாவல, அந்த பையன் அவங்க அப்பனை கொன்னுட்டான். அந்த ஆள் தலையை தனியாக எடுத்து ரத்தம் சொட்ட சொட்ட பைக்கில் எடுத்துகிட்டு போயிருக்கான். அந்த பைக்குக்கு நீ பணம் கொடுத்துருக்க. அரே பகவான், நீ என்ன பண்ணுற, ஒரு 25,000 ரூபா பணமும் அந்த பைக்கினுடைய சாவியையும் கொடு. அந்த பைக்கில் இருக்கிற தடயத்தெல்லாம் நாங்கள் நல்லா அழிச்சிடறோம். ஏய் யோசிக்காத, அப்புறம் வருத்தப்படுவேன். என்னையா நீ சொல்றது சின்ன பிள்ளைங்களும் கேட்க மாட்டேங்குது, சேட்டும் கேட்க மாட்டேங்கிறான். வா கோர்ட்டுக்கு போ, ஜட்ஜ் அது கேட்குறாரப்பா. இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், இதாங்க ஒன்டாய் எண்ணிக்கிட்டு. யோ இருதயம்,
நீ பாட்டுக்கு இதை மாச கணக்கில் சேர்த்துடக்கூடாது. இது என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுத்தது. ம். யோ வசூல் லிஸ்ட்டை சொல்கிறேன் கேட்டுக்க. கையேந்துவன் வசூல், பியூட்டி பார்லர், பிராத்தல் வகைரா, மசாஜ் சென்டர், கிளப்பு, ஒயின் ஷாப்பு, பாரு, ரியல் எஸ்டேட்டு, வட்டி, பஞ்சாயத்து, லாட்சி, மார்க்கெட்டு, திருட்டி விசிடி வகைரா உள்பட சேட்டுக்கிட்ட வாங்கினா 25,000. யோ இதே நாம வர்றதுக்குள்ள நியூஸ் வந்துருச்சு. ஆமா, ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸை விட நம்ம ஆளுக்கு தான் கில்லாடின்னு இவரை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அவ்வளவு சீக்கிரம் தடயத்தை அழிக்க முடியாது சார். என்ன நாங்க 2 பேரும் வீட்டை விட்டு ஓடியாந்துட்டீங்களா? ஆமாம் சார். நீ வேற ஜாதி, அவ வேற ஜாதி, வீட்டில் ஒத்துக்கலையாக்கும். ஏன்டா நீங்க கொழுப்படுத்து போய் கோர்த்துக்கிட்டு அலைவீங்க, அவங்க கொளுத்துறேன் எரிக்கிறேன்னு அலைவாங்க. பப்ளிக்கில் பஸ்ஸில் ஒரு 10 பேர் மண்டையை உடைப்பீங்க. நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும்னு ரோடா அலையணும். மனித வெடிகுண்டோட மோசமானவங்க இந்த காதல் பண்றவங்க தான். அவனாவது உடம்புல வெடிகுண்டை கட்டிக்கிட்டு ஒருத்தனை கட்டி பிடிச்சா ஒரு 10 பேர் சாவேன். ஆனா நீங்க 2 பேர் கட்டி பிடிச்சா 2 ஊர் எரியும்டா. சார் போலீஸ் ஸ்டேஷன் போனால் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு தான் சார் பஸ் ஏற்றி விட்டான். உன் ஃப்ரெண்டு பேர் என்ன? சசிகுமார் சார். சசிகுமாரா? கூட சமுத்திரக்கணின்னு ஒருத்தன் சுத்துவானே. 2 பேரும் சேர்ந்து ஊரா போய் காதல் ஜோடிகளை சேர்த்து வைப்பாங்களே. 2 பேரும் சேர்த்து ரிமாண்ட் பண்ண சொல்லுங்க. எவரோட காசு வச்சிருக்க? 2000 ரூபா தான் சார் வச்சிருக்கேன். ஏட்ரா வெளியே. ம் ம் காவல் தன் கடமையை செய்கிறது. இந்தா இதை வச்சுக்கிட்டு ஊர் போய் சேரு. 15 நாள் கழிச்சு வருவேன். இப்படியே விட்டா நீங்க வேற ஸ்டேஷன்ல நிப்பீங்க. உடனே ரிமாண்ட் பண்ணுங்க. 15 நாளைக்குள்ள உங்க காதல் என்ன ஆகுது ஏதாவதுன்னு நான் பாக்குறேன். இந்த பொண்ணை பொத்தனாப்புல எடுத்துருப்போம். இந்த சிங்கம் 3 பார்த்து அசோக் பில்லர்ல இருக்கிற 4 சிங்கமும் சல்யூட் அடிக்க போகுது. நான் என் கடமையைத்தானே செஞ்சேன். எதை கடமைன்னு சொல்றாரு? 1000 ரூபாய் திருப்பி கொடுத்தாருல அதைத்தான். ஆமா, இந்த மாசம் வசூல் எவ்வளவு? ரொம்ப டல்லா இருக்கு. ஆமா, 1 கோடி ரூபாய். என்னமோ இந்த மாசம் நம்புகள் நாராயணனை தான் நம்பியிருக்கோம். இறைவா, எல்லார் வாழ்க்கையும் உன் கையில் இருக்கு. என் வாழ்க்கை என்னவோ இந்த ஸ்டேஷனை நம்பித்தான் இருக்கு. காவல் நிலையாய நம்ம எழுத்து வீட்டுக்கார கொண்டாட்டி மூஞ்சில் மூச்சதுக்கு இவ்வளோ எஃபெக்டா? கூட்டத்தையே காணோம். இன்னும் அவெல்லாம் எப்படித்தான் உயிரோடு இருக்கானோ? அண்ணா எனக்கு 18 டோக்கன் தானே போயிருக்கு. என்னடா வர வர தப்புன்ற கம்மியாயிட்டாங்களோ? நீ இது தனியாக டோக்கன் போடுறடா? இல்லண்ணே அண்ணே, உங்களை மாரி இந்த டேஸ்ட்ல ஒரு தூசு கூட சேதண்ணே. டோக்கன் நம்பர் 1. வணக்கம் ஐயா. நகை திருட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். 1 மாசம் ஆகுது, ஒண்ணுமே நடக்கலங்க ஐயா. எப்படி நடக்கும்? ஆடு மாடு கூட தீனி போட்டாதான் எந்திரிச்சு நடக்கும். எத்தனை பவுனு? 10 பவுனுங்க. சரி, ஒரு 10,000 கொடு. 10,000மா? இன்னைக்கு ஒரு நகையோட மதிப்பே 2 லட்சம் ரூபா. 10,000 ரூபாய்க்கு இழுத நகை நகையும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. இந்தாங்க ஐயா. 5ஆம் தேதி வா. சரி சரி, சரிங்க ஐயா. 8ஆம் தேதி உனக்கு 10 ரூபா கழிச்சு வா. 12 கள்ளக்காதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட். போ 20ஆம் தேதி வா. ஓ என்னடா டோக்கன் கொடுக்கலையா? இல்லண்ணே, டீ குடிக்க வந்தேனே, ரேஷன் கார்டு மறந்து வச்சுட்டு போயிட்டேனே. ஓ அவனா நீ? ஒரு 5000 கொடு. அண்ணே புது கார்டு இல்லைண்ணே, ஏன் கார்டுண்ணே? உன் கார்டுக்கு தான் 5000 ரூபா, புது கார்டு ஃப்ரீ தான். அண்ணே என்னண்ணே இலவச சட்ட உதவிமைன்னு போர்டு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காசு கேட்குறீங்க. போர்டு தான் இலவசம், நான் இலவசம் கிடையாது. ஒரு மாசத்துக்கு ரேஷன் கடையில் அரிசி பருப்பு ஜீனி மணல்லாம் எவ்வளோக்கு வாங்க? 1000 ரூபாய்க்கு வாங்குவேண்ணே. வெளில வாங்கினா எவ்வளவு? 8000 ஆயிரும்ண்ணே. 2 மாசத்துக்கு 16,000 ஆயிரும்ண்ணே. அப்ப 5000 தான் கேட்கிறேன். இந்த கையில காசு, இந்த கையில கார்டு. கார்டு வேணுமா வேணாமா? வேணும். அப்ப காசு கொடு. உங்களுக்குலாம் ஃப்ரீயாக கொடுத்தா அதோட வேல்யூ தெரியாரா? அதுதான் காசு வாங்கிட்டு கொடுக்குறது. இனிமேலாம் பத்திரமா வச்சுப்பேல, எடுத்துகிட்டு போ. ரேஷன் கார்டை 2 இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஜாமீன் எடுக்கிறதுக்கு, இல்லை அடகு வைக்கிறதுக்கு. இது நம்ம கட்டிங்க, இது ஸ்டேஷன் கட்டிங்க. ஐஜிக்கு 5 நிமிஷம் லேட்டாக தான் ஜல்லிட்டு அடிப்பீங்க. எனக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாம் படம் படுத்துகிற பாடு. வாயா வசூல் சக்கரவர்த்தி, உனக்காக தாயா கண்ணை மூடாம காத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு எவ்வளோ வந்தாலும் பத்தாது. கலெக்ஷனை மட்டும் பார்க்காம காரியத்தையும் பாருங்க. எத்தனை கேஸ் பெண்டிங்கில் நடக்கு? பப்ளிக் கொண்டு வர கேஸை பெண்டிங்கில் வைக்கிறதே உனக்காக தானே. உன் கேஸை முடிக்கலன்னா வசூல் பாதிச்சிருமே. இதையே சொல்லுங்க. காசு தான் மூவ் ஆகுது, கேஸ் எங்கே மூவ் ஆகுது? ஆட அது கிடைக்கல விடு. 2 பைக் தான் திருண்ண, 3 பைக் கேட்குறேன் தலைவா. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏய், இந்த மாதம் கேஸுக்கு நீ தானாடா? என்னைய தாண்டி தானடா வந்திருப்ப. ஒரு வாரத்தை சொல்லிடக்கூடாது, முடிச்சிருப்பேன்ல. அவன் கேஸை விடு, நீ பணத்தை எடுயா. கலெக்ஷன்லேயே கண்டா இருங்க. எம்பிட்டு வாங்கினாலும் வாழ்க்கையில் முடி வளர போகிறதில்ல. சார் தான் டூட்டி பார்க்குற அழகா பாரு. இதுக்கு சம்பளம் கிம்பளம். எவ்வளோ நேரமா? எழுப்பு. நான் நிம்மதியா தூங்குற இடமே போலீஸ் ஸ்டேஷன். அது பொருட்களையா உனக்கு? டூட்டில கில்லி
வீட்டில் என்ன நைட் டியூட்டியா? அங்கே ரிட்டையர் ஆகி 6-7 வருஷம் ஆச்சியா. அந்த வகுத்தறிச்சல இங்கேயா வந்து கிளப்புற? அப்புறம் அடிக்கடி கீ வீட்டுக்கு போற? இந்த மாதிரி தான் பல பேர் திருறாங்க. வண்டி நீ பாட்டுல போய் வந்து பாரு இண்டிகேட்டர் டேஞ்சர் லைட்லாம் வந்து பாரு. 2 ரூபாய் காசு கொடு. அப்படியா? அப்ப 2500 ரூபாய் கொடு. குடியா? இல்ல சார். துட்டு இல்லண்டா. அப்ப வண்டி ஓரங்கட்டு. அப்ப ஒன்னு செய்ய துட்ட குத்துன்னு வண்டி பின்னாடி கொம்பு நீட்டிட்டு இருக்கதே பெரிய ஆஃபன்ஸ் தெரியல. ஓ இது வேறயா? அப்ப வண்டி போட போடு. டிராபிக் க்ளோஸ் பண்ணு. நான் நினைச்சுக்கிறேன். ஓனருக்கு போன போடு. நான் பேசுறேன். போடியா போடியா தம்ம. கொஞ்சம் அமைதியா இருங்கடா. இன்னைக்கு சைடிஸ் சரக்கு வந்தா. சார் ஓனர் லைன்ல இருக்காரு சார். போன்ல எல்லாம் பேச முடியாது. யாரா இருந்தாலும் நேரா வர சொல்லு. எப்பறா போன்ல பேசணுமா? நேரா வர சொல்றா. சரிங்க சார். வணக்கம் மேடம். அவங்களா அடிச்சுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க மேடம். ஓனர் வர சொன்னா ஃபீவர் வர சொல்லிட்டுக்கிறா. ஓனர் அவங்க தான் சார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ்ஸாவது புஸ்ஸாவது இன்னதுக்கு மவுத் ஆயிருப்பாங்க. சங்கு ஊதிர்பானுங்க. கம்னு இருங்கடா. உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது. அடங்குய்யால முன்னாடி பழக பழக தெரியும்னு சொல்லுவோம். இப்ப பார்த்துட்டு தெரியும்னு சொல்றான்டா. இல்ல யாரோ 4 பொறுக்கி பசங்க தகராறு பண்றதா டிரைவர் பொறுக்கி பசங்க எங்களை பார்த்தோன்னா அவனுங்க எஸ் ஆயிட்டானுங்க. அந்த 4 பொறுக்கில இவனும் ஒரு பொறுக்கின்னு தெரியாம பேசிட்டு இருக்கா மாப்ள. வீட்டுல எதுவும் விசேஷமா? இல்ல நான் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்றேன். இந்தாங்க என் கார்டு. அமிர்தா தங்கபாண்டியன். தங்கபாண்டியன் உங்க புருஷன் என்ன பண்றாரு? அது எங்க அப்பா பேரு. ஓ அப்பாவா? உங்க பேரு? அன்பரசன். நம்மளும் கார்டு கலர் கலரா அடிச்சிட வேண்டியதான். மச்சி இவன் பேசுறத பார்த்தா சரக்கு சைடிஷ் கிடைக்காது போல இருக்கடா. மைண்ட்ல ஏறிச்சுடா. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் என்னங்க? ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வெச்சுக்கோங்களேன். A to Z எல்லா வேலையும் நாங்களே பாத்துக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு வெச்சுக்கோங்களேன். பொண்ணு மாப்பிள்ளை வந்தா போதுங்க. மண்டபத்துல இருந்து சாப்பாடு வரைக்கும் அத்தனையும் எங்க பொறுப்பு தான். பொண்ணுங்களுக்கும் மாப்பிள்ளைகளுக்கும் எவ்வளவு நகை போடுவீங்க? ஏய் கம்னுரா. இப்ப சொல்றேங்க. நீங்க எல்லாமே என் கல்யாணமே இல்லைங்க. தேதியை மட்டும் சொல்லுங்க, கிராண்டா பண்ணிடலாம். நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அன்னைக்கு தாங்க கல்யாணம். ஓகே போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க வணக்கம். நல்லது.